வெல்கம் ஒன் அண்ட் ஆல். நாம் இந்த கிளாஸில் பார்க்க போகிறது வந்து டாபிக் வந்து நீட், அதனுடைய நேஷ்னல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட். அதில் கெமிஸ்ட்ரியில் ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படின்னு சிலபஸ் கொடுத்துருக்கோம். அந்த ஹைட்ரோகார்பன்ஸில் நம்ம எம்சிக்யூஸ், மல்டிபிள் சாய்ஸ் டிஸ்கஷன்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இருக்கக்கூடிய வீடியோஸில் நிறைய கெமிஸ்ட்ரி டாபிக்ஸு, இண்டிவிஜுவல் டாபிக்ஸ் வித் 11th ஸ்டாண்டர்டு, 12th ஸ்டாண்டர்டு, காலேஜ் லெவல் எல்லா வகையான கெமிஸ்ட்ரி ஆஸ்பெக்ட்ஸ்லையும் நான் நிறைய போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சம் அப்பப்போ பாருங்கள், பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ண முடியும். அதே சமயம் இந்த சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அதுக்கு அடுத்தடுத்து நான் வீடியோ போடக்கூடியதெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். Question number 1. Ethene is obtained by electrolyzing. அப்போது இது வந்து பொட்டாசியம் ஃபார்மேட் வருமா, பொட்டாசியம் சக்சினேட் வருமா, பொட்டாசியம் அசிட்டேட் வருமா, ஆர் பொட்டாசியம் ஃபியூமரேட் வருமா, அல்லது சோடியம் அசிட்டேட் வருமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த ஆப்ஷனில் நம்ம பார்க்கும் பொழுது இப்போது ஒரு ஈத்தீன் எடுத்துட்டு ஈத்தீன் தான் ப்ராடக்ட் வருது. அப்போது எந்த ஸ்டார்டிங் மெட்டீரியல் எடுத்து நம்ம எலக்ட்ரோலைஸ் பண்ணால் கிடைக்கும் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் பார்க்கும் பொழுது விச் இஸ் நத்திங் பட் அவர் கோல்ப் எலக்ட்ரோலைட்டிக் மெத்தட். அந்த கோல்ப் எலக்ட்ரோலைட்டிக் மெத்தட்னும் பொழுது அதில் அந்த மெத்தடில் வந்து இப்போ நம்ம வந்து பொட்டாசியம் ஃபார்மேட்னு வச்சுங்க, அதனுடைய நமக்கு இங்கே உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கேன், ஃபார்முலா, கெமிக்கல் ஃபார்முலா கொடுத்துருக்கோம், HCOOK. அதே மாதிரி பொட்டாசியம் சக்சினேட்னா CH2CH2 COOK COOK. பொட்டாசியம் அசிட்டேட் CH3COOK. அதே மாதிரி பொட்டாசியம் ஃபியூமரேட் CH டபுள் பாண்ட் CH COOK COOK. சோடியம் அசிட்டேட் வந்து CH3CONA. இப்போ இங்கே நம்ம பார்த்தோம்னா ப்ராடக்ட் வந்து நமக்கு CH2 டபுள் பாண்ட் CH2. ஸோ அப்போது இந்த ஆப்ஷன் படி நமக்கு வரணும் அப்படின்னா நம்ம எது செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, இங்கே இப்போ நம்ம இனிஷியலாக இருக்கக்கூடியது வந்து சிங்கிள் பாண்டு, இதில் வந்து கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் KOH வெளியில் போயிடுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே டபுள் பாண்ட் வந்து இங்கே இருக்க பாண்ட் வந்து உடஞ்சி உள்ளே வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் சப்போஸ் டு பி அ ப்ராடக்ட். ஏன் இப்போ மற்றது வராது அப்படின்னு யோசிச்சோம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் இருக்குது. அப்போது HCOOK அப்படின்னும் பொழுது இந்த கோல்ப் எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் முதல்ல என்ன இருக்கும், இப்போது இந்த கண்டென்ட்டோட வாட்டரை ஆட் பண்ணி எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் பண்ணும்பொழுது கேத்தோட் சைட்லேயும் ஆனோட் சைட்லேயும் ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும். ஆனோடில் நமக்கு KOHம் H2வும் வெளியில் போயிடும். அதே மாதிரி இப்போ கேத்தோடிக் போர்ஷனில் நமக்கு ப்ராடக்ட்டும் CO2வும் வரணும். இதுதான் நார்மல் கண்டிஷன்ஸில் வரக்கூடியது. இப்போது இந்த பொட்டாசியம் ஃபார்மேட் எடுத்துட்டோம்னா அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ CO2 இங்கே போயிடுதுன்னு வச்சுங்க, CO2 இருக்குது, K இருக்குது, Hன்னு KOHன்னு வெளியில் போயிடுத்தா நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்கும். இந்த ப்ராசஸில் நமக்கு ஹைட்ரோகார்பன் எதுவுமே வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் வந்து இந்த பொட்டாசியம் ஃபார்மேட் வந்து ரூல்ட் அவுட். அதே மாதிரி சோடியம் அசிட்டேட் அண்ட் பொட்டாசியம் அசிட்டேட் எடுத்துனோம்னா இதே ரியாக்ஷனில் இப்போ நான் வந்து வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கே KOH பாசிபிலிட்டி KOH வெளில போகிறது, ஹைட்ரஜன் வெளில போகிறதுன்னா கூட இந்த பாண்ட் உடைக்கும்பொழுது ஒரு ஹைட்ரஜன் சேர்ந்தால் இங்கே பாசிபிலிட்டி வந்து மீத்தேன் தான் வரும். இவனும் மீத்தேன் வரத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதே மாதிரி பொட்டாசியம் ஃபியூமரேட் எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபியூமரிக் ஆசிட்னுடைய சால்ட் இது. அப்போ பொட்டாசியம் சால்ட் இங்கே எடுத்துட்டோம் அப்படின்னா இதே ப்ராசஸில் பாருங்கள், CH டபுள் பாண்ட் CH COOK COOK இருக்குது. வாட்டர் ஆட் பண்ணுறேன், ஆட் பண்ணோடனே நமக்கு ப்ராடக்ட் என்ன இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து KOH வெளியில் போயிடும், 2 KOH ஆகிடுது. அதே மாதிரி 2 CO2 வெளியில் போச்சுன்னா நமக்கு என்ன ஆகும், இங்கே இருக்கக்கூடிய பாண்டு உடைக்கிற போது இவங்க 2 பேரும் தன்னுடைய பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கொடுத்து 2 பேரும் ஒரு பாண்டு உருவாக்கணும்னா நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன இருக்கும், CH ட்ரிபிள் பாண்ட் CH கிடைக்கும். அப்போது அசிட்டிலின் தான் கிடைக்கும். அதனால் இதில் வாய்ப்பு எப்படின்னா பொட்டாசியம் சக்சினேட்டு தான் வாய்ப்பு. ஸோ அப்போது ஈத்தீன் இஸ் அப்டைன்ட் பை எலக்ட்ரோலைசிங் பொட்டாசியம் சக்சினேட் வயா அவர் கோல்ப் எலக்ட்ரோலைட்டிக் மெத்தட். இதுதான். அதான் நமக்கு இது தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த கொஸ்டின்லேயே நான் என்ன வாய்ப்புகள் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இப்போ ஈத்தீனுக்கு பதில் மீத்தேன் கொடுத்தாலோ அல்லது
அசிட்டிலின் வர மாதிரி இருந்தாலும் இதே ரியாக்ஷன் இதே செட்டப் ப்ராசஸ் நல்லா ஞாபகம் வச்சுங்க. அசிட்டிலின் வரணும்னா ஃபியூமரேட் யூஸ் பண்ணணும். நமக்கு ஈத்தீன் வரணும் ஆர் எத்திலின் வரணும் அப்படின்னா பொட்டாசியம் சக்சினேட் யூஸ் பண்ணணுன்ற பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. Number 2, the hydrocarbon in which all the 4 valencies of carbon are fully occupied is called. அப்போது ஒரு ஹைட்ரோகார்பன் அப்படின்ற பொழுது அதனுடைய 4 வேலன்சி ஆஃப் த கார்பன் வேலன்சி 4 தான், அது 4மே யூட்டிலைஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இட் மஸ்ட் பி a saturated one. அதான் நம்ம பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா அல்கீன் அப்படின்னா கார்பன் கார்பன் டபுள் பாண்ட், அதே மாதிரி கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட். அதே சமயம் சைக்ளோ ஆல்கேன் பொழுது சைக்ளிக் போர்ஷனில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட். சிக்மா ட்ரோப் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சிக்மா பாண்ட் வந்து சேஞ்ச் இன்ட்டு அனதர் சிக்மா பாண்ட், அதுக்கு தான் சிக்மா ட்ரோப் அப்படின்னு பேர். ஆனால் இந்த ஹோல் வேக்கன்சிஸ் ஃபுல்லாகக்கூடிய இது வந்து என்னென்னா நமக்கு அல்கேனில் மட்டும்தான் வரும். ஏன்னா ஹைட்ரோகார்பன் இன் விச் all valencies of carbon atom are fully utilized by a single covalent bond are known as saturated hydrocarbon. அந்த saturated hydrocarbon ஆக இருக்கும்போது மட்டும்தான் இந்த பாசிபிலிட்டி வரும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஒன். Number 3, wide range of different hydrocarbons are separated into fractions. இப்போது நிறைய ஹைட்ரோகார்பன்ஸ் இருக்குது அப்படின்னா கலப்பம் மொத்தமாக சேர்ந்து ஒரு மிக்சராக இருக்குது அப்படின்னா அது எப்படி நம்ம செப்பரேட் பண்ண முடியும்னு கேட்குறோம். ஸோ தட் இஸ் த கொஸ்டின். வைட் ரேஞ்ச் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஹைட்ரோகார்பன்ஸ் ஆர் செப்பரேட்டட் இன்டு ஃப்ராக்ஷன்ஸ் வயா ஆப்ஷன் வந்து ஃப்ராக்ஷனல் டீகம்போசிஷனா, ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷனா, ஃப்ராக்ஷனல் சப்ஸ்டியூஷனா, ஃப்ராக்ஷனல் போலரைசேஷனா ஆர் எவாப்பரேஷனான்னு கேட்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டீகம்போசிஷன் பொழுது பிரிஞ்சு போயிடுறது, அதான் ஃப்ராக்ஷனேட்டிங் காலம் போட்டு நம்ம பண்ணக்கூடியது. ஆனால் இது மாதிரி வேர்டெல்லாம் பார்த்திங்கன்னா செப்பரேட்டிங் டெக்னிக்கில் ஃப்ராக்ஷனல் டீகம்போசிஷன் கிடையாது, சப்ஸ்டியூஷன் கிடையாது, போலரைசேஷன் கிடையாது. செப்பரேஷனில் எவாப்ரேஷன் இருக்குது, ஆனால் எவாப்ரேஷன் டெக்னிக்கில் நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஹைட்ரோகார்பன்ஸை பிரிக்க முடியாது. ஸோ த ஒன்லி ஆப்ஷன் வந்து ஃப்ராக்ஷனல் distillation only. So fractional distillation used to separate crude oil into simpler, more useful mixtures. So this method can be used because different hydrocarbons have different boiling points. அப்போ இந்த பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஹைட்ரோகார்பன்ஸுங்களுக்குள்ள அதனுடைய பாய்லிங் பாயிண்ட்டு வெவ்வேறு பாய்லிங் பாயிண்ட் இருந்தால் மட்டுமே நம்ம ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன், ஆன்சர் பி தான் கரெக்டு. நம்பர் 4, கார்பன் மோனாக்சைடு இஸ் எ கேஸ் விச் இஸ் கலர்லெஸ்ஸா, ஆர்டர்லெஸ்ஸா, கேஷியஸா, டேஸ்ட்லெஸ்ஸா, ஆல் ஆஃப் தம்மா அப்படின்னு கேட்குறேன். ஸோ கார்பன் மோனாக்சைடு பொறுத்தவரை நமக்கு இது கலர்லெஸ் தான், ஆர்டர்லெஸ் தான். ஏன்னா ஆல்ரெடி கேஸ்ன்னு சொல்லியாச்சு, கேஷியஸ் ஃபார்மில் தான் இருக்குது, அது டேஸ்ட்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ ஏன்னா இப்போ இந்த கார்பன் மோனாக்சைடுன்னு பொறுத்தவரை நம்ம பெரும்பாலும் இந்த கார்பன் மோனாக்சைடு டேஸ்ட் எப்படி சார் பார்த்தீங்கன்ற மாதிரி கொஸ்டின்லாம் வரும். இப்போ நார்மலாக அட்மாஸ்பியரிக் திங்ஸில் பார்க்கும் பொழுது ஒரு பப்ளிக் பிளேஸில் வந்து சிகரெட்ஸ்லாம் ப்ரொஹிபிட்டட்னு சொல்கிறோம், சிகரெட்ஸ் பிடிக்கக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோம். அந்த சிகரெட்ஸ்லேருந்து வெளியில் வரக்கூடிய அந்த ஒயிட் ஃபியூம்ஸ் வந்து நமக்கு ஹைட்ரோகார்பன்ஸ் தான், அந்த நம்ம கார்பன் மோனாக்சைடு தான். அதே சமயம் நிக்கோட்டின் அதை கலந்தும் சேர்ந்து வருது. அதே சமயம் நமக்கு ஃபியூயல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பஸ்ஸஸ்ஸு, லாரிஸ், இவங்க எல்லா இடத்துலேருந்து நம்ம வரக்கூடிய கேஷியஸ் ஃபார்மில் பார்த்திங்கன்னா கார்பன் மோனாக்சைடும் கலந்தாக இருக்குது. அதனால் இந்த கார்பன் மோனாக்சைடை நம்ம நாமளாக போய் வந்து டேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக ஒரு பப்ளிக் பிளேஸில் போய் நின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா கேஸினுடைய டேஸ்ட்டும் நமக்கு வந்துடும். ஸோ கார்பன் மோனாக்சைடு இஸ் எ கலர்லெஸ், odorless, tasteless and flammable gas that is slightly less dense than the air. ஸோ இந்த ஆப்ஷன் இ தான் கரெக்டு. இதே இதில் அடுத்த கொஸ்டின் வாய்ப்பு எப்படி இருக்குன்னா, கார்பன் மோனாக்சைடு டஸ் நாட் ஷோ. இப்போ கார்பன் மோனாக்சைடு வந்து எப்படி கேட்கலாம், இது அசிடிக்கா பேசிக்கா அப்படின்ற கொஸ்டின் இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம். இந்த கொஸ்டினில் நமக்கு வாய்ப்பு இன்னொன்று கொடுத்துருக்கேன். இப்போ கார்பன் மோனாக்சைடு அசிடிக்கா பேசிக்கா அப்படின்னா கார்பன் மோனாக்சைடோட வாட்டர் போட்டு ரியாக்ட் பண்ணோம்னா
ஒன்றும் சேஞ்ச் கிடைக்கிறது கிடையாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு டஸ் நாட் ஷோ பேசிக் ஆர் அசிடிக் ப்ராப்பர்ட்டி வென் தே ரியாக்ட் வித் வாட்டர், தேர்ஃபோர் இட் இஸ் நியூட்ரல் ஆக்சைடு. இந்த பாயிண்டில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா கார்பன் மோனாக்சைடு கேஸ் இஸ் அன் நியூட்ரல் ஆக்சைடு. ஸோ இட் இஸ் கலர்லெஸ், odorless, gaseous, tasteless and flammable gas. Option E தான் correct. Next question. Calcium carbide on here reaction with water gives. இங்கே பார்த்தோன்னா ஆப்ஷனில் மீத்தேனா, ஈத்தேனா, ப்ரோப்பேனா, அஸ்டிலினா, குளோரோபியூட்டேனான்னு கேட்குறாங்க. இப்போ நான் வந்து முன்னாடி கொடுத்த மாதிரி தான் சொல்லியிருக்கேன். ஆப்ஷன் வந்து இந்த கால்சியம் கார்பைடோட ரியாக்ஷன் இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். கால்சியம் கார்பைட் வித் வாட்டர் நமக்கு கிடைக்கக்கூடியது C2H2. C2H2னா என்ன அர்த்தம்? CH ட்ரிபிள் பாண்ட் CHன்னு அர்த்தம். அப்போது விச் இஸ் நத்திங் பட் அவர் அஸ்டிலின். அதோட கால்சியம் ஹைட்ராக்சைடு கிடைக்கும். ஸோ கால்சியம் கார்பைட் இஸ் நாட் எ வாலடைல் and not soluble in any known solvent which reacts with water to yield acetylene gas and calcium hydroxide. Its density is 2.22 grams per centimeter cube. ஆர் இதுதான் நம்ம வந்து மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து அஸ்டிலின். ஸோ அப்போ நான் வந்து இதே கொஸ்டினில் இந்த ஆப்ஷனுக்கு பேஸ் பண்ணி இன்னும் ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நமக்கு மீத்தேன் வரணும் அப்படின்னா இதே கேள்வி இதே கொஸ்டின்லேயே நம்ம வந்து இந்த ஆப்ஷன்ஸ் இதே ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு கொஸ்டின் எப்படி மாற்றி கேட்கலாம் அப்படின்னா, இப்போது அலுமினியம் கார்பைடு எடுத்துட்டோன்னா அலுமினியம் கார்பைடு வில் ரிசல்ட் இன் டு த மீத்தேன். ஓகேவா? Al4C3 plus 12H2O gives you 4AlOH thrice plus மீத்தேன். அப்போது மீத்தேன் கண்டுபிடிக்கணும்னா நம்ம அலுமினியம் கார்பைடு யூஸ் பண்ணணும். அதே மாதிரி அஸ்டிலின் வரணும்னா கால்சியம் கார்பைட் யூஸ் பண்ணணும். சப்போஸ் நமக்கு ப்ரோப்பிலின் அதாவது ப்ரோப்பைன் வரணும் அப்படின்னா இங்கே வந்து மெக்னீஷியம் கார்பைடு யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து என்னென்னா நம்ம நீட் சம்மந்தமான விஷயங்கள்னு பார்க்குறதுனால பல ஆங்கிள் அனலைஸ் பண்ணணும். ஒரே கொஸ்டின் அப்படியே படித்து பார்த்துட்டு போயிடுறது கிடையாது. அப்போது ஒரு கொஸ்டின் ஒரு ரியாக்ஷனுக்கு சம்மந்தமாக பல ஆங்கிளில் நம்ம திங்க் பண்ணால் யூ வில் கெட் மோர் நம்பர் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா Mg2C3 அப்படின்றது மெக்னீஷியம் கார்பைடு வித் வாட்டர், மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு அண்ட் யூ ஆர் கெட்டிங் எ ப்ரோப்பைன். CH3C ட்ரிபிள் பாண்ட் CH. இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். Alkane molecules are not attacked by electrophiles and nucleophiles because they are. இப்போ பார்த்தீங்கன்னா அல்கேன் அப்படின்றது வந்து நம்ம நார்மலாக சொல்லக்கூடிய இட் இஸ் அன் சேச்சுரேட்டட் நான்-போலார் ஹைட்ரோகார்பன். இப்போது எலக்ட்ரோஃபைல் அண்ட் நியூக்ளியோஃபைல் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பிளேலிஸ்ட்லேயே நீங்கள் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா நான் எலக்ட்ரோஃபைல் சம்மந்தமாகவும் நியூக்ளியோஃபைல் சம்மந்தமாகவும் வீடியோஸ் போட்டிருக்கேன். இதனுடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து இதனுடைய பிளேலிஸ்ட் அண்ட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அது பாருங்கள். அப்போ வந்து இந்த எலக்ட்ரோஃபைல்ஸ் அண்ட் நியூக்ளியோஃபைல்ஸ் சம்மந்தமாக நமக்கு நிறைய இங்கே வந்து இது வந்து நியூக்ளியோஃபைல், இது வந்து நியூட்ரோன் தப்பாக இருக்குது. இங்கே வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் வந்து நியூக்ளியோஃபைல்னு படிச்சுக்கோங்க. இதில் வந்து எலக்ட்ரோஃபைல் அண்டு நியூக்ளியோ NUCLEO PHILE இங்கே வந்து தப்பாக இருக்குது. இந்த நியூட்ரோன் இருக்குது, நீங்கள் படிக்க வேண்டியது நியூக்ளியோஃபைல்னு படிச்சுக்கோங்க. இதில் டைப்போகிராஃபிக்கல் எரர் ஆகிட்டுருக்கு. ஸோ பிகாஸ் தே ஆர் நான் போலார். ஏன்னா இப்போ போலார்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் இருக்கணும், அதுதான் நம்ம போலார்னு சொல்கிறோம். அப்போ போலார் இருந்தால் தான் போலார் காம்பவுண்டோட எலக்ட்ரோஃபைலோ நியூக்ளியோஃபைலோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக ரியாக்ட் பண்ண முடியும். அப்போது நமக்கு ப்ராடக்ட் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸ், எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் எல்லாமே நடக்கும். ஆனால் நான் போலார் பொறுத்தவரையும் அது வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா அல்கேன்ஸ் ஆர் நான் போலார் சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன் இன் விச் ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் or remain in the center of the bond, hence the dipole moment is 0 and neutral compound is least reactive. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனில் போலார் கிடையாது, வாலடைல் கிடையாது, அன்ஸ்டேபிள் கிடையாது, ஹைக்ரோஸ்கோபிக்னா என்ன, டெண்டன்சி ஆர் டெண்டிங் டு அப்சார்ப்
மாய்ஸ்சர் ஃப்ரம் த ஏர், அதுதான் ஹைக்ரோஸ்கோபிக். இப்போ நான் இந்த கொஸ்டின்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைக்ரோஸ்கோபிக் நேச்சரில் கேள்வி கேட்கலாம், அல்கேனுடைய டைபோல் மூமெண்ட் ஏன் 0 இருக்குது அப்படின்ற கொஸ்டின் கேட்கலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருக்கேன். ஞாபகமாக படிச்சிருக்கும்போது இதை எலக்ட்ரோஃபைல், இதை நியூக்ளியோஃபைல்னு படிங்க. இந்த ஸ்பெல்லிங் தப்பை மாற்றிடுங்க. நெக்ஸ்ட், அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் நோன் ஆஸ். அரோமேட்டிக்னாவே என்ன அர்த்தம், நம்ம பென்சின் லைக் காம்பவுண்ட்ஸ் தான் நம்ம சொல்கிறோம். இல்லை அந்த காம்பவுண்ட் வந்து 4n+2 பை எலக்ட்ரான்ஸை ஒவே பண்ணிட்டு இருந்தால் அந்த காம்பவுண்ட் அரோமேட்டிக்னு சொல்கிறோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அல்கைன்ஸோ, சைக்ளிக் அல்கீன்ஸோ, நார்மல் அல்கீன்ஸோ, லிக்விட் காம்பவுண்ட்ஸும் நம்ம வந்து லிக்விட் காம்பவுண்ட்ஸ் அரோமேட்டிக்காகவும் இருக்கலாம். ஆனால் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸுன்றது நோன் ஃபார் அரீன்ஸ் ஒன்லி. ஏன்னா அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் ஆல்சோ நோன் as அரீன்ஸ் ஆர் aromatics. They are chemical compounds that contains conjugated planar ring with a delocalized pi electron cloud instead of discrete alternating single and double bond. அப்போ இதுதான் நமக்கு வந்து அரீன்ஸ் சம்பந்தமான இது. ஸோ அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் நோன் as அரீன்ஸ். நெக்ஸ்ட், liquid hydrocarbon is converted into gaseous hydrocarbon by என்ன ப்ராசஸ்? ஆக்சிடேஷன் நடக்குமா, ஹைட்ராலிசிஸ் ப்ராசஸா, கிராக்கிங்கா, டிஸ்டிலேஷனா, கிறிஸ்டலைசேஷனா அப்படின்னும் பொழுது இப்போ ஆக்சிடேஷன் போது என்னது, ஆக்சிஜன் ஏற்ற வினைன்னு நம்ம சொல்கிறோம். ஹைட்ராலிசிஸ்ன்னும் போது ஒரு காம்பவுண்டை ஹெச்சும் ஓஹெச்சுமா, H+OH- அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி H2 என்ன பண்ணுறோம், H+ அயான்ஸ் அண்ட் OH- அயான்ஸாக பிரிக்கிறோம். ஹைட்ராலிசிஸ்னும் போது எந்த காம்பவுண்ட் ரியாக்ஷன் இருக்குதோ அந்த காம்பவுண்டை H+ம் OH- வாட்டராக பிரிக்கிறது தான் ஹைட்ராலிசிஸ். இங்கே அது மாதிரி பண்ணல. கிராக்கிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ஹைட்ரோகார்பனுடைய ஹையர் ஹைட்ரோகார்பன்லேருந்து லோயர் ஹைட்ரோகார்பனை நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதுதான் டிஸ்டிலேஷன்றது ஒரு பியூரிஃபிகேஷன் டெக்னிக் அண்ட் கிறிஸ்டலைசேஷனும் ஒரு பியூரிஃபிகேஷன் டெக்னிக். இங்கே பார்த்தீங்கன்னா கொஸ்டினை பாருங்கள், லிக்விட் ஹைட்ரோகார்பன் இஸ் கன்வெர்டட் இன்டு gaseous hydrocarbon only by the process of cracking, because liquid hydrocarbon can be converted into a mixture of gaseous hydrocarbon by cracking process, which converts liquid hydrocarbon into gaseous hydrocarbon by the cleavage of carbon-carbon and carbon-hydrogen bonds. அப்போது இந்த கேள்வியில் நம்ம இந்த கொஸ்டினில் பார்க்கும் பொழுதே you are getting more informations. So the process of breaking higher hydrocarbon with high boiling points into variety of lower hydrocarbons that are more volatile, low boiling, which is called as an cracking process, which is otherwise called pyrolysis process. அப்போது இந்த கொஸ்டின் நம்பர் 8க்கு ஆப்ஷன் C is the correct, which is cracking. அப்போ கிராக்கிங்கினுடைய டெஃபினேஷன் இங்கே கொடுத்துருக்கேன். அந்த ஹைட்ரோகார்பன் லோயர் ஹைட்ரோகார்பன்லேருந்து, தட்ஸ் லிக்விட் ஹைட்ரோகார்பன்லேருந்து கேஷியஸ் கார்பன் கன்வர்ஷன் என்ன நடக்குது, அது நடக்கக்கூடிய மெக்கானிசம் என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். கிளீவேஜ் ஆஃப் கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் அண்ட் கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட்னால தான் இந்த ப்ராசஸ் நடக்குதுன்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், நேம் த ப்ராசஸ் அசோசியேட்டட் வித் த அசைலேஷன் ஆஃப் பென்சின். ஸோ அசைலேஷன் ஆஃப் பென்சின் சொன்ன உடனதும் நமக்கு என்ன ஞாபகம் வரணும்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸ் தான் ஞாபகம் வரணும். ஸோ அது விச் இஸ் நத்திங் பட் அவர் ஃப்ரீடல்-கிராஃப்ட்ஸ் ரியாக்ஷன். அப்போ மற்றதெல்லாம் ஏன் வராது அப்படின்னு யோசிக்கும் பொழுது இந்த ரூட்ஸ் ரியாக்ஷன்ஸ், ரூட்ஸ் ஃபிட்டிங் ரியாக்ஷன்ஸ், ஃபிட்டிக் ரியாக்ஷன்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாமே டைமரைசேஷன் ப்ராசஸில் வரக்கூடிய ரியாக்ஷன் விச் இஸ் நாட் அசோசியேட்டட் வித் த அசைலேஷன். ஸோ இந்த ரூட்ஸ் ரியாக்ஷன், ரூட்ஸ் ஃபிட்டிக் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஃபிட்டிக் ரியாக்ஷன்ஸ் மொத்தமே கிடையாது. அதே மாதிரி டீபே-ஹக்குல் ஈக்குவேஷன் தான் இருக்கே தவிர டீபே-ஹக்குல் ரியாக்ஷன் கிடையாது. ஸோ அமங் திஸ் ஆப்ஷன், இந்த கீழே இருக்க எல்லா ஆப்ஷன்ஸும் ராங் எக்ஸப்ட் அவர் ஃப்ரீடல்-கிராஃப்ட் ரியாக்ஷன். ஸோ ஃப்ரீடல்-கிராஃப்ட்ஸ் ரியாக்ஷன் இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். அதே மாதிரி இங்கே சி கூட கேப்ஸ் வரணும். ஃப்ரீடல்-கிராஃப்ட்ஸ் அசைலேஷன், திஸ் இஸ் எலக்ட்ரோஃபிலிக் aromatic substitution allows the synthesis of monoacylated product from the reaction between arenes and acyl chlorides or anhydrides. இப்போ பென்சின் எடுத்துக்கிறோம், ஒரு அசைல் குளோரைடு எடுத்துக்கிறோம் with using AlCl3 as an catalyst which result into the acylated product. ஸோ இந்த இதுக்கெலாம் கூட நம்ம என்ன பண்ணியிருக்கோம், தனியாக ஃப்ரீடல்-கிராஃப்ட்ஸ் ரியாக்ஷன்ஸ், எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸுக்கு வீடியோஸ் ஃபுல்லாக இருக்குது.
போய் பாருங்க. Next one, chlorination of alkanes is an example of. இப்போ chlorination reaction அப்படின்னும்போது chlorination நம்பொழுது which is known as an free radical reaction. இப்போ பார்த்தீங்கன்னா chlorine இருக்குது, அது பிரேக் ஆனோடனே radicals உருவாயிடுது. So that நம்ம radical நம்பொழுது don't think that this is a radical. This is a free radical. Free radical மட்டும்தான் வந்து என்ன ஆகும், simultaneously போய் which can go to the other carbon carbon carbon. இங்கே பார்த்தா மீத்தேனில் ஆரம்பித்தா அது வந்து என்ன பண்ணும், கார்பன் டெட்ராக்ளோரைடில் கொண்டு வந்து விடும். அது அளவுக்கு இந்த ரியாக்ஷன் அப்படியே ப்ராக்ரஸ் ஆகிட்டுருக்கும். ஸோ தட் இஸ் த பாசிபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். அதே சமயம் இங்கே ரேடிக்கல் கிடையாது, இங்கே நமக்கு வந்து எலிமினேஷன் பொழுது நீக்க வினைகள் அதுவும் கிடையாது, அடிஷன் போது கூட்டு வினைகள் சேர்ப்பு வினைகள் கிடையாது, ரீஅரேஞ்ச்மெண்ட் போது நம்ம காம்பவுண்டில் மாறி வர்றது கிடையாது. ஸோ நமக்கு ஆப்ஷன் வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் மட்டும்தான். ரியாக்ஷன் இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். மீத்தேன் இருக்குது, இந்த Cl2ல் வந்து என்ன ஆகும், இதில் இருக்கக்கூடிய இப்போ மீத்தேனில் 4 ஹைட்ரஜனில் ஒரு ஹைட்ரஜன் வாங்கிட்டு HCl வெளில போயிட்டு நமக்கு குளோரோமீத்தேன் ஆர் மெத்தில் குளோரைடு 2 நேம் இருக்குது அப்படி வச்சுக்கலாம். அப்போ வந்து இந்த குளோரோமீத்தேன் ஆர் மெத்தில் குளோரைடு எடுத்து Cl2 போடும்பொழுது அனதர் என்ன ஆகுது, ஒரு ஹைட்ரஜன் திரும்ப எடுத்துகிட்டு ஒரு Cl ஆட் ஆகி HCl வெளில போயிடுது. ஸோ யூ ஆர் கெட்டிங் அவர் டைக்ளோரோமீத்தேன் கிடைக்குது. அப்புறமா டைக்ளோரோமீத்தேன்லேருந்து நமக்கு அனதர் Cl2 சேரும் பொழுது இங்கே ஒரு ஹெச் வெளியில் போய் ஒரு Cl ஆட் ஆகி CHCl3 ஆகிடுது, ட்ரைக்ளோரோமீத்தேன் ஆர் குளோரோஃபார்ம். அதே மாதிரி இந்த குளோரோஃபார்ம்லேருந்து Cl2 திரும்ப ஆட் பண்ணும்பொழுது ஒன் மோர் ஹைட்ரஜன் இருக்குது, அதையும் எடுத்துட்டு நமக்கு CCl4 வந்து. ஸோ எப்போ இந்த ரியாக்ஷன் முடியும் அப்படின்னா there is no possibility of hydrogen. ஹைட்ரஜனே இல்லாமல் ஒரு குளோரின் டாமினேஷன் மட்டும் இருந்ததுன்னா, இனிஷியலாக பார்த்தீங்கன்னா கார்பனோட 4 ஹைட்ரஜன் இருந்தது, ஃபைனலாக கார்பனோட 4 குளோரின் இருக்குது, 4 ஹைட்ரஜனும் தனியாக வெளியில் போயிடுது. ஸோ திஸ் இஸ் த ரியாக்ஷன் அவர் chlorination of alkanes. So which is an example of our free radical type. So option C is the correct one. Thanks for watching this video. Hope it is useful. Like it, subscribe it and share it for more number of videos. Thank you.